பிரைஸ் தி லார்ட். மாரநாதா திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் ஏசாயா 29வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். தேவனிடத்தில் காணப்படும் அற்புதமான குணங்களில் ஒன்று, அவர் அதிசயமானவர். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். வேதாகமத்தில் அநேக இடங்களில் கூறுகிறது. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 17-18 வசனத்தில் மனோவா கர்த்தருடைய தூதனிடம் அவருடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். அது அதிசயம் என்கிறார். ஏசாயா 9:6 அவர் நாமம் அதிசயமானவர். சங்கீதம் 136:4 தாவீது ராஜா கூட சங்கீதங்களில் எழுதுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். சங்கீதம் 40:5 உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. எரேமியா 32:17 உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று. அநேக இடங்களில் அதிசயத்தை பற்றி வேதம் கூறுகிறது. தேவன் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை செய்ய தயாரா இருக்கிறார். ஆனால் ஒரு சில காரியங்கள் அதை நடக்காதபடிக்கு தடையாய் இருக்கு. என்ன காரியங்கள் என்று பார்ப்போம். 1, அவரை நம்ப வேண்டும், அதாவது விசுவாசம். சங்கீதம் 78:32 அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்க தேவனை நம்பவில்லை. ரோமர் 4:18 ஆபிரகாமை பற்றி பவுல் கூறுகிறார், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆபிரகாமை போல ஆயத்தம் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் நம்பிக்கை காணப்பட்டால் தேவன் தமது வல்லமையினால் அதிசயங்களை செய்வார். 2, நன்றியோடு துதிக்கணும். சங்கீதம் 106:7 எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலக பண்ணினார்கள். எகிப்து தேசத்தில் தேவன் செய்த பலத்த சத்துவத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் செய்த வாதைகளும் அதிசயங்களும் இஸ்ரவேலர் உணரவில்லை. தேவன் தங்களை மீட்கும்படியாக எகிப்தியரின் மேல் நியாய தீர்ப்பை செலுத்தினார் என்று உணராமல் நினைத்து துதியாமல் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை உணர்ந்து பார்த்து நன்றியுடன் துதிக்கணும். நாம் நன்றியுடன் துதிக்கும் போது தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். 3 பார்க்கும்போது பரிசுத்தம். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் உங்களை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்மை பரிசுத்த பண்ணும்போது நாம் எதிர்பாராத பெரிய ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்வில் தேவன் செய்வார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன் என்று தேவன் கூறுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்க விட்டு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் இஸ்ரவேலரின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்தார். இஸ்ரவேலர் விசுவாசிக்க விட்டாலும் மோசே மூலமாய் செங்கடலை 2ஆக பிளந்து விட்டதற்கு பின்பு உன்னை பரிசுத்தப்படுத்தினால் தான் அதிசயம் செய்வேன் என்றார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தி செல்லும் முன்பு அவர்களை பரிசுத்தப்படுத்தி அழைத்து சென்றார். நாமும் பரம கானான் அடைய பரிசுத்தம் நிச்சயமாக தேவை. நம்மை பரிசுத்த பண்ணும்போது நிச்சயமாகவே தேவன் நம் நடுவில் அற்புதங்களை அதிசயங்களை நிச்சயமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள இந்த தடைகள் இருக்குமே, ஆனால் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரோட வழிகாட்டுதலோடு மாற்றிக்கொள்வோம். எந்த நிலையிலும் அவரை நம்பத்தக்க விசுவாசத்தை வைப்போம். எப்போதும் அவர் செய்ய போகிற அதிசயங்களை நன்றியோடு துதிப்போம். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணுவோம். தேவன் நம்மை பார்த்து இந்த நாளிலும் கூட சொல்கிறார், இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன். நாம் அவரை நம்புவோம். நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.